அடிக்கடி தலை சுற்றலும் கைகால் மரமரப்பு வருவதன் காரணம் என்ன தெரியுமா? மருத்துவரே சொல்லி இருக்க மாட்டாங்க. திடீரென்று தலைவலி, முகம் வெளிரி விடுதல், சோர்வு, மயக்கம் ஆகியவை எல்லாம் உடலின் இரத்த சத்து குறைவின் அறிகுறி. இது சாதாரணம் அல்ல. ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைந்தால் மூளைக்கும் இதயத்திற்கும் போதுமான ஆக்சிஜன் செல்வதில்லை. அதனால் உடலில் பலவீனம் ஏற்படும். இத்தகைய நேரங்களில் பீட்ரூட், பச்சை கீரைகள், பருப்பு வகைகள் போன்ற இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை தினமும் சாப்பிடுவது அவசியம். இதை புறக்கணித்தால் அனீமியா என்ற நோயாக மாறும் அபாயம் உண்டு. கைகள், கால்கள் அடிக்கடி மரமரத்தால் இது நரம்பு பலவீனத்தின் தொடக்கம். விட்டமின் B12 குறைவால் நரம்புகள் சரியாக இயங்காது. இதனால் முளைத்தல், சளி உணர்வு, தசைவலி போன்றவை தோன்றும். இதை சரி செய்ய முட்டை, மீன், பால், தயிர் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நீண்ட நாட்கள் இதை கவனிக்காமல் விட்டால் நரம்பு பாதிப்பு ஏற்படும். வாயில் புண்கள், உதடுகளில் வலி, அடிக்கடி வாய் வாசனை போன்றவை வெறும் சூடு பிடித்தது அல்ல. இது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவின் அடையாளம். உடலில் விட்டமின் C, ஜிங்க், இரும்பு குறைந்தால் இப்படிப்பட்ட அறிகுறிகள் தோன்றும். இதை சரி செய்ய நெல்லிக்காய், மாதுளை, ஆரஞ்சு, பப்பாளி போன்ற பழங்களை சாப்பிட வேண்டும். இதனால் உடல் சக்தி மீண்டும் உயரும். உடலில் அதிக வியர்வை, ஆனால் அதன் வாசனை தாங்க முடியாத அளவிற்கு இருந்தால் அது ஹார்மோன் சமநிலையின்மை காரணமாக இருக்கும். சில நேரங்களில் இது தைராய்டு பிரச்சனையையும் சுட்டிக்காட்டலாம். உடலில் நீர் சத்து குறைந்தாலும் இது போன்ற வாசனை ஏற்படும். தினமும் போதிய அளவில் தண்ணீர் குடிக்கவும், நெசவு ஆடைகள் அணியவும். தொடர்ந்து இப்படியாக இருந்தால் மருத்துவரை அணுகுவது சிறந்தது. சில நாட்களில் உணவே வேண்டாமை, சில நாட்களில் பசி மிகுதியாக வருவது போன்ற நிலை இருந்தால் அது உடலில் சர்க்கரை அளவு மாறுதலின் எச்சரிக்கை. இது மன அழுத்தத்துடனும் தொடர்புடையதாக இருக்கலாம். பசி குறைதல், கைகள் நடுங்குதல், சோர்வு போன்றவை இருந்தால் உடனே பிளட் சுகர் பரிசோதனை செய்ய வேண்டும். உணவு நேரம் ஒழுங்காகவும் இனிப்பு உணவுகளை கட்டுப்பாட்டிலும் வைத்தால் உடல் சமநிலை திரும்பும். முடி அதிகமாக கொட்டுதல், சிறிய காயங்கள் தாமதமாக ஆறுதல், சருமம் மங்குதல் போன்றவை சத்துக்குறைவின் அறிகுறிகள். உடலில் புரதம், இரும்பு, ஜிங்க் போன்றவை குறைந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வரும். தினமும் பச்சை கீரை, முட்டை, பருப்பு, கடலை, கொட்டைகள் ஆகியவற்றை சாப்பிடுவது முக்கியம். சில வாரங்களில் உடல் சக்தியும் தோற்றமும் மேம்படும். தூக்கம் வராமை, தலைவலி, மன அழுத்தம், கோபம் போன்றவை மன அமைதியின்மை காரணமாக வரும். இது நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் மனநிலை பாதிப்பு ஏற்படும். தினமும் குறைந்தது 8 மணி நேரம் தூங்கவும், தியானம் செய்யவும், சுவாச பயிற்சி செய்யவும், இயற்கையின் மத்தியில் சிறிது நேரம் செலவழிப்பதும் மன அமைதியை தரும். மனம் அமைதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமும் தானாக மேம்படும்.